ஹாய் மாரியர் போர்போல் பேப்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் உலக மக்களே. இப்போ நம்ம மீண்டும் வந்து விடுகதை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருந்தீங்க, குட்டி கதைகள், இந்த மாதிரி விடுகதைகள், பழமொழிகள் பற்றி பேசுங்க. நாங்கள் ராத்திரி தூங்கும்போது அப்படியே ஹெட்செட்டை அப்படியே காதில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் ரசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. ஸோ அதை நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு மீண்டும் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், விடுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம். விடுகதைகளை பற்றி நான் வழக்கமாக எப்பொழுதும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் சொத்து. ஆமாம், அவங்க கார் பங்களா நமக்கு வாங்கி கொடுக்காம இருக்கலாம், சொந்தமாக வீடு நிலம் நமக்கு வாங்கி கொடுக்காம இருக்கலாம். பட் விடுகதைகள் அப்படின்ற ஒரு விஷயம், பழமொழிகள் அப்படின்ற ஒரு விஷயம், முன்னோர்கள், ஆமாம், தாத்தா பாட்டி அந்த மாதிரி உள்ளவங்க நமக்கு விட்டு சென்றிருக்காங்க. அதை பார்க்கலாம். இது எதற்காக என்றால் அறிவை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு தான். அறிவு என்றால் என்ன, சிந்தனை என்றால் என்ன, சிந்தனை எங்கென்று வருகிறது, அறிவு எதற்கு தேவைப்படுகிறது, ரெண்டும் இருந்தால் தான் நீ உலகத்தில் வாழ முடியும். இந்த ரெண்டும் கல்வியால் மட்டும் உனக்கு அறிவோ சிந்தனையோ வருவதில்லை. ஆமாம், மாபெரும் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஆமாம், கல்வி இருந்தால் சிந்தனை என்பது வரும், சிந்தனை என்பது இருந்தால் அறிவு என்பதை அடைந்து விடலாம், அறிவு என்பதை வந்து விட்டால் ஆமாம் எதிரே இருப்பவர் யார், என்ன, ஏது, எவரிடம் எப்படி பழக வேண்டும், எவரிடம் தள்ளி நின்று வாழ வேண்டும், ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது கல்வி மட்டும் அல்ல, சிந்தனை வேறு, இந்த பழமொழிகள், அப்புறம் வாட் சொன்னே ரிடில்ஸ், விடுகதைகள். சரி, அப்படியே போகலாம். ஃபர்ஸ்ட் இது விடுகதை என்ன மோகனா படி. வணக்கம், நான் உங்கள் மோகனா. விடுகதை 246. நிலத்திலே பிறந்தவன், நீரிலே நடப்பவன், மீண்டும் நிலத்தை தொட்டால் நிலை குலைந்து போவான், அவன் யார்? சின்ன மனுஷனுங்க 246 அந்த பக்கம் பேஜை படிச்சிச்சு, அதனால இந்த கேட்டவன் அனுப்பி போயிருப்பான். வெறும் விடுகதையை மட்டும் படி, அந்த பக்கத்தை படிக்காத. சரி, எனக்கே புரியல, அவங்களுக்கு எங்கிட்ட புரிய போகுது. நிலத்திலே பிறந்தவன், நீரிலே நடப்பவன், மீண்டும் நிலத்தை தொட்டால் நிலை குலைந்து போவான், அவன் யார்? களிமண். அவன் களிமண்ன்றான். களிமண், நீதாண்டா களிமண். நிலத்திலே பிறந்தவன், ஓகேவா? நிலத்தில் யாரெல்லாம் பிறக்க முடியும்? மனுஷன் பிறக்கலாம், மரங்கள் பிறக்கலாம், செடி கொடிகள்லாம் பிறக்கலாம், தனிமங்கள் பிறக்கலாம், கனிமங்கள் பிறக்கலாம். எல்லாம் நிலத்தில் இருந்து வருபவன் தான். தங்கம், கிங்கம், வெள்ளி, கிள்ளி எல்லாமே நிலத்தில் இருந்து வருபவன் தான். இந்த நிலத்தில் உள்ளவன் தண்ணீருக்கு போய் மீண்டும் வரானா? நில குலைந்து போவான். நிலத்துல பிறந்தான், ஆமா, அப்புறம் நீருக்குள்ள போனான், நடப்பவன், ஆமா, நீருக்குள்ள நடப்பவன், அப்புறம் மீண்டும் நிலத்தை தொட்டால் நிலை குலைந்து போவான். அவன் களிமண்ணு சொன்னா அந்த காலை தான் ஆரம்பிக்கும் இந்த விட. தெரியல, நீ சொல்லிடு. காதலா? காதலான்னு கேக்குறான். அவனுக்கு அதுதான், உனக்கு அதுதான் வரும். காதலுக்கும் இது எங்கேயாவது கொஞ்சமாவது ஒரு நாள் பொருந்ததாடா டே. கப்பல். கப்பலா? சூப்பர், நல்ல விஷயம், அருமைதான். ஆமா, நிலத்தில் பிறந்தவன வந்து மரம், பெரிய பெரிய மரங்கள், அப்புறம் ரெண்டாவது கடல்ல மிதக்கக்கூடிய மரங்கள் வந்து எல்லா மரங்களும் வந்து கப்பலுக்கு வந்து உதவாது, அதற்கென்று சில மரங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மரங்களில் அந்த மரங்களை வைத்து தான் தரையில தான் கப்பல் செய்கிறாங்க. கப்பல் மறுபடியும் வந்து கடலுக்கு போயிட்டா திருப்பியும் கப்பல் வர்றது கஷ்டம். பட் போட்டு, பரிசல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கரையை ஒதுங்கும். இப்போ மீனவர்கள்லாம் இருக்காங்க, கடல் உள்ள போகிறான், போட் எடுத்துகிட்டு ஸ்டீம் போட்லாம் எடுத்துகிட்டு போகிறான், திருப்பி வரான், கரையில் தான் விட்டுட்டு போகிறான். ரைட், அதனால கப்பல்களுக்கு தான் அது பொருந்தும். ஓகே, அடுத்தது போகலாம். அரங்கத்தில் தொடங்குவான். டீ சாப்பிட்டுட்டே பேசுறேன்னு தப்பா நினைச்சிக்க வேண்டாம். நான் காலையில இருந்து எனக்கு சாப்பிடவே இல்லை. ஆமா, ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு. மோகனா வேற 5 மணிக்கு ஓடிடும். சரி, இருக்கிற டைம் வச்சு எதையாவது ஒன்று பண்ணி போடணுமே. இல்லைன்னா சேனல் ஏற்கனவே பாதாளத்தில் தொங்கின்னு கிடக்குது, எவனும் ஒரு பயிலும் தூக்கி விட மட்டும் இல்லை. பார்க்குற 4 பயிர்களுக்காவது சரி நம்ம போடுற தீனியை போட்டு அவனுள்ள தினமும், அப்புறம் அந்த 4 பயிர்களும் கேட்பான், ஏன் போடல, வீடியோ போடலன்னுவான். அதுக்கு தான். ஓகே, போலாம். அரங்கத்தில் தொடங்குவான், பெட்டுக்குள் அடங்குவான், இருட்டிலே முழங்குவான், இதயத்தை திருடுவான், அவன் யார்? அரங்கத்துல என்ன, ட்ரம்ஸா? இல்ல, வந்துட்டீங்க கிட்ட கிட்ட. வீணையா, வயலினா? அதெல்லாம் இல்ல, ஆனா வந்திருக்கிறீங்க. ஆனா அது சொல்லுங்க. அரங்கத்திலே முழங்குவான், அப்புறம் அரங்கத்திலே தொடங்குவான், அரங்கத்தில் தொடங்குவான், அப்புறம் பெட்டியில் முழுகுவான், அப்புறம் இருட்டிலே முழுங்குவான், இதயத்தை திருடுவான். ஆனா வந்து நீங்க வந்து
நான் வந்து இந்த விஷயத்துல இத்தனை வருஷமா நான் இருந்தேன் அப்படின்னு. இந்த விஷயத்துல சினிமா டான்ஸா ஆஹா சினிமாவா? சினிமா பொருந்தாது. டான்ஸாவது கொஞ்சமாவது பொருந்தும். இசையா? இல்ல, ஆனா வந்து எனக்கு தனுஷ் சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறேன். சினிமாவா? திரைப்படம். அதான் திரைப்படம் தான். அதான் ஏதாவது சினிமா எல்லாம் ஒண்ணு தானே. அதெல்லாம் அங்கங்கள் தானே. ஆமா, சினிமாவுக்கு வந்து கை காலு மூக்கு முகர கட்ட மயில் மண்ணாங்கட்டி எல்லாம் எது? சினிமா வெறும் சினிமா ஓடிடுமா? அதுக்கு இந்த அங்கங்கள் வேணும். இசை, அதுக்கப்புறம் என்னது சொல்லுங்க, கேமரா அதெல்லாம் வேணும். எல்லா கருவிகளும் இருந்ததான் சினிமா. அது இல்லைன்னா சினிமா வந்து அப்படியே ஓடிடுமா? அதெல்லாம் கருவிகள் தான். கருவிகள் காப்பாற்றுகின்றன, மிஷின்ஸ் காப்பாற்றுது. ஓகே, அடுத்தது போகலாம். கோடி கோடி வெள்ளி பணம் ஓடி ஓடி போகுது, அது என்ன? கோடி வெள்ளி பணம் ஓடி ஓடி போகுது. கோடி கோடி வெள்ளி பணம் ஓடி ஓடி போகுது. கோடி கோடி வெள்ளி பணம் ஓடி ஓடி போகுது. என்னது, நட்சத்திரங்களா? இல்லை. இரு அப்பா சொன்னதுதான். அதான் நட்சத்திரங்கள் தான்டா. அந்த நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா தெரியாது. பட் இதே நம்ம ராத்திரியில பார்க்கும்போதோ இல்லை கடல் அலைகளை பார்க்கும்போதோ இல்லை கடல்ல பார்க்கும்போதோ நட்சத்திரங்கள் வந்து நம்ம கடல்ல பார்க்கலாம், ஆத்துல பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். சரி, அது வந்து விழுந்துட்டு போகுது கூட. எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட். 4 காலுண்டு, வாழும் இதற்கு ஒன்றுண்டு, கருமை நிறம் தானுண்டு, உயரம் பல ஜானுண்டு, ஒரே ஒரு கை உண்டு, இதில் வகை 2, அவன் யார்? 4 கால் இருக்குது, சேரும் இல்ல. வாலியான சேருக்கு வால் இருக்காத? சேருக்கு வால் 4 கால் உண்டு. 4 8 கால் இருக்குதா? கால் உண்டு, வாழும் இதற்கு ஒன்றுண்டு, கருமை நிறம் தானுண்டு, உயரம் பல ஜானுண்டு. சரி, சிலந்தி. இல்ல, ஸ்பைடர் இல்லையா? காட்டுல இருக்கும். காட்டுல இருக்குமா? 4 8 கால் இருக்குது. சரி, 8 கால் பூச்சி, அதான் சிலந்தின்னு சொல்லுவாங்க. அதுவா? காட்டில் வாழும். உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? காட்டுல வாழும் அது. சரி, காட்டுல வாழும். வேற காட்டுலயே வாழக்கூடிய இன்னொரு குழு சொல்லு. யானையா? யானை பெரிய உருவண்டா. யானையா? ஒரு மூக்கு மேல தும்பிக்கை இருக்கா? ஆமா. 4 காலு இருக்கு. ஒரு வாலு இருக்கு. அவ்வளவுதான். யானை ஓகேவா? யானைதான். வெரி குட். கை தட்டுங்க அவனுக்கு எல்லாரும். அவனுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. க்ளூ அவங்களே சொல்லிட்டாங்க தல. யானே சொல்லிச்சா? வெரி குட், நல்ல விஷயம். ஆமா, விடுதலையும் சொல்லி பதிலையும் சொன்ன மோகனாவை பாராட்டுங்கள் எல்லாரும். ஓகே, நெக்ஸ்ட் பாடம். வண்ண உடம்புக்காரன், வகையான ஆட்டக்காரன், இடி மழைக்கு சாட்சிக்காரன், இந்தியாவில் ஆட்சிக்காரன், அவன் யார்? பட்டர்ஃப்ளை. ரெயின்போவா? ஆமா, ரெயின்போ. வானவில்லா? மயில். மயில். எஸ் எஸ் எஸ். ஆமா, தேசிய பறவையாச்சே. மயில் தேசிய பறவை இல்லையா? மறுபடியும் ஒரு தடவை அதை படி. ஆமா, நம்ம வண்ண உடம்புக்காரன். கரெக்ட். கலர்களா இருப்பான். ஆட்டக்காரன். வகையா ஆடுவான். ரைட்டு. ஆனா குரல் தான் நல்லா இருக்காது. சாட்சிக்காரன். ஆமா, இடியும் மின்னலும் வரும்போதே மழை வருகிறது என்பது மழை வருவது மயிலுக்கு தெரியும். அதான் இந்தியாவில் ஆட்சிக்காரன். கண்டிப்பா தேசிய பறவை இல்லையா? இந்தியாவுடைய தேசிய பறவை இல்லையா மயில்? ஓகே, நெக்ஸ்ட். விபத்தில்லாமல் வெடிப்பான், காற்றில் சிதறி பறப்பான், அவன் யார்? விபத்தில்லாமல் வெடிப்பான், காற்றில் சிதறி பறப்பான். பருத்தி பஞ்சி. பருத்திக்காய். கரெக்ட் தான். ஆமா ஆமா. விதையை பார்த்தீங்கன்னா சவுண்டே இருக்காது. பருத்தி நம்ம பெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, பருத்தி. நம்ம பெட்டே பருத்தில தான் தல. பருத்தி பஞ்சு. பருத்தி பஞ்சு. ஓகே, ஓட்டுக்குள்ளே வீடு, வீட்டுக்குள்ளே யாரு, அது என்ன? ஓட்டுக்குள்ளே வீடு, வீட்டுக்குள்ளே யாரு? நாக்கா? பல்லா? ஆமை. ஆமை. ஓ சரி சரி. டாடாய்ஸ். இந்த ஆமையை பத்தி நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். அதனால ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலிருந்து மக்கள் வந்து வெளியேற வேண்டும்.
ஏனென்றால் ஆமை என்று குறிப்பிடுவது ஆமையை அல்ல. டாட்டாய்ஸ் இருக்குதே கொசுவத்தி சுருள், பழைய படங்கள்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்னா அதான் போடுவான். அது இல்லை, உண்மையாலுமே ஆமை. மை என்று என்ன எதுலலாம் மை வருதோ பின்னால அதெல்லாம் வந்து தவறுங்கள். இயலா மை, அந்த மையை தூக்குது. இயலும் என்று சொல். முடியாமை, மையை தூக்கு. முடியும் என்று சொல். அப்புறம் நிற்காமை, அந்த நிற்கும் என்று சொல். நிமிர்வு நிற்பேன் என்று சொல். அந்த மையை தூக்கு. அதே மாதிரி முயலாமை, அதை முயலாமை சொல்லிட்டு முயல். இப்படி ஏகப்பட்ட ஆமைகள் இருக்குது. இந்த ஆமைகள்லாம் தூக்குங்க தயவு செஞ்சு. அந்த டாட்டாய்ஸ்க்கு இருக்குது இல்லையா, அதான் அமீனா பூந்த ஊனும் ஆமை பூந்த ஊனும். தயவு செஞ்சு அந்த கர்மாந்திரம் பிடிச்ச உங்க அந்த பழமொழியை மாத்துங்க. இல்லடா, ஏற்கனவே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்பது என்னன்னு தெரியாம கொலைச்சிட்டான். எல்லாத்தையும் போட்டு நாசப்படுத்திட்டான். அடுத்தது பழம். அட்டைக்கு 1000 கண்கள், முட்டைக்கு 3 கண்கள், நான் பெற்ற செல்லத்திற்கு ஒரே கண், அவை என்ன? ஊசி. தேங்காய். ஃபேண்டாஸ்டிக். ஆமா, தேங்காய் 3 கண்ணு. ஆமாதல. ஊசி, தேங்காய். உணர்வு ஆன்சர் இருக்கு. லாஸ்ட் சொல்லுங்க. அட்டைக்கு 1000 கண்கள், முட்டைக்கு 3 கண்கள், நான் பெற்ற செல்லத்திற்கு ஒரே கண், அவை என்ன? அதுதான் ஒண்ணு ஊசி, ஒரே கண் ஊசி. சரியா? 3 கண்ணுன்றது தேங்காய். அட்டைக்கு 1000 கண்ணுன்றதுதான் எனக்கு செய்ய புரியல. கோதுமை, அரிசி, இதையெல்லாம் ஒன்று பண்ணுவார்கள். அது என்ன பண்ணுவாங்க? கோதுமை அரிசியெல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்களா? பூரியா, சப்பாத்தியா? அரிசி அதெல்லாம் ரேஷன்ல இருந்து வந்தாலாம் ஒண்ணு வாங்கிட்டு வந்து அரிசி. ஆமா, அரிசி அப்புறம் கோதுமை எல்லாம் ரேஷன்ல வந்தா நம்ம ஆளுங்க ஆந்திராவுக்கு கட்டி விற்பான். வேற இல்லைன்னா இந்த பாவம் இந்த ஏழைங்க இருக்காம இந்திக்காரன், அதுல கடத்தி விக்கிற கதை நம்மளுக்கு வேணாம். இல்லப்பா, அந்த பாவம் இந்திக்காரன் 18 மணி நேரம் வேலை செய்யறான்பா. ஸ்டாலின் ஓசியில கொடுக்குறாரு அரிசியா 5 ரூபாய்க்கு விற்கிறாமா நம்ம ஆளு. ஐயோ கொடுமாடாயா பஸ். அடுத்து 5 ரூபாய்க்கு விற்கிறாயா அரிசியை போய் ஓசியில கொடுக்குறாரு அவரு. இதை வாங்குறான் அவன். பாவம் ஒரு நாள் பூரா இவன் தமிழன்னு சொல்லிக்கிறோம். ஒருத்தவனும் எந்த வேலையும் செய்யறதில்ல. டீ கடையில இருந்து விண்வெளி வரைக்கும் எல்லாம் இந்திக்காரமா வேலை செய்யறான். இவன் ஓசியில எவன் டீ வாங்கி கொடுப்பான், எங்க போய் ஆட்டையை போடலான்னு வாழறான் தமிழன். இந்திக்காரன் வேலை செய்யறான். கேட்டா நாங்கள் தமிழர், நாங்கள் தமிழர்ன்றான். என்னையா உங்க ஆர்ப்பாட்டமும் அமங்கலமும்? வேலை செய்யறவன் அவன். அவரு கொடுக்குற ஓசி அரிசியும் வாங்கின்னு வந்து பாவம் டெய்லி காலங்காத்தால கோழி கூதோ கூடி கூறோம். ஆமா, நமக்கு அரிசி இருக்குதா, அரிசி இருக்குதா, அரிசி இருக்குதான்னு 10 ரூபா கட்டின்னு போறான். வா இதராவும் நம்ம ஆள் கூப்பிடுறான். கூப்பிட்டு ஆமா கிலோ 1 கிலோ 5 ரூபியா 5 ரூபியான்னு சொல்லிட்டு 5 கிலோ 10 கிலோ அவன்கிட்ட விட்டு அந்த காசை வாங்கி சோத்த துண்டுற நாய். நீ எல்லாம் சிப்ப உன்னை பற்றிலாம் பேசுகிறேன் பாரு. என்ன செருப்பை கட்டி அடிக்கணும். நல்ல வேலை செருப்பை வெளியே விட்டு வந்துட்டேன். இங்க இருந்துன்னா இப்போ அடிச்சு நின்றுருப்பேன். அடுத்து கண்டிப்பா அப்பா வந்து செருப்பால் அடிச்சு அவரு அடிச்சு நின்றுருப்பேன். அதற்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஜல்லடை, தேங்காய், ஊசி. ஆமா, ஜல்லடை சூப்பர். ஆமா, அதுதான் நான் சொன்னேன். ஜல்லடையில வந்து இதெல்லாம் வருமே ஜல்லடையில நம்ம ஜலிக்கிறோம். பெருசெல்லாம் மேலேயே இருந்துடும். சிறுசெல்லாம் கீழே ஆயிரக்கணக்கான அந்த சின்ன அணு 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 இருக்கு இல்லையா, அணு ரொம்ப அணுவும் அசையாது இல்ல. அணு இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன நானோன்னு சொல்லுவாங்க. அது சின்னது கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்கும் அணு. அந்த மாதிரி அந்த ஜல்லடை வழியா போயிடும். சரி, ரைட், ஓகே. இன்னொரு அடுத்தது வீடியோ போயிடலாம். ஓகே. சின்ன குருவிக்கு முழம் வால், அது என்ன? சின்ன குருவிக்கு முழம் வால். சின்ன குருவிக்கு முழம் வால். முழம் வால். சின்ன குருவி, சின்ன குருவி, சின்ன குருவி, சின்ன குருவிக்கு முழம் வால். என்ன வாட்? ஏய், உங்களுக்கு யாருக்கா தெரியுமாங்க? தம்பிங்களா, உங்களுக்கு தான். டேய் தனுஷ், உனக்கு தெரியுமாடா? டேய் அதுல உனக்கு குழம்பு ஊத்தும் போது பயன்படுத்துவாங்க, சாதம் போடும்போது பயன்படுத்துவாங்க. கரண்டியா? எனக்கு தெரியல. இருந்தாலும் குழு கூட்டா நான் எல்லாம் எப்பேற்பட்ட விடுகதைன்னு சொல்லிவிடுவேன். ஆனாலும் சில விடுகதைகளுக்கு நமக்கு ஒரு பதில் தெரியாமல் போவது என்னமோ நியாயம்தான். ஓகே, அடுத்த வீடியோ. பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுப்பதில்லை, அது என்ன? பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுப்பதில்லை. பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுப்பதில்லை. மரத்துலதான் இருக்கும். அப்படியா? அது என்ன பண்ணுவாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபாய் கொடுத்தா எடுத்துட்டு போ, 5 ரூபாய் கொடுத்தா எடுத்துட்டு போ. அப்படியா? அந்த விளாம்பழமா?
இல்ல ஆ 5 ரூபாய் 10 ரூபாய் காலையில போய் மரத்துல கொரடு வச்சு அறுப்பாங்க. குடுக்குடிப்பா குடுக்குடிக்கா பூ பூக்குமே. காலையில போய் முருங்காயா பூ பூக்குமே அது கூட. அதான் இப்ப சொன்னது முருங்காயா முருங்கா. முருங்கா பூக்காதா? பூ பூக்கும், ஆனா பழுக்காது. காய் காய்க்கும், பழம் பழுப்பதில்லை. அது என்ன? முருங்கை. கரெக்ட். ஆமா எல்லாம் பழக்கம், இது பழுக்காது. எஸ் ரைட், உண்மைதான். அப்புறம் ஓடையிலே ஓடாத நீர், ம் ஆனால் உப்பு கரிக்கும் நீர், ம் அது என்ன? கடல். கடல் சி. கடல் சி. கடல் கிடையாது. ஆ இப்போ நீங்க இல்லையே கடல் தான். அதுதான் வந்து ஆத்துல ஓடும். இல்ல ஆத்துல ஓடுற தண்ணி கூட குடிக்குதுடா. ஓடையிலே ஓடாத நீர், சரி. ஆனால் உப்பு கரிக்கும் நீர், அது என்ன? சூப்பர் ஈஸி. நானே சொல்லிடுவேன் பார்க்காமயே. உப்பு நீர் இல்ல குளத்தண்ணி. வேர்வைடா வேர்வை. வேர்வை. நான் கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? அதான் அப்படியே உழைக்கிற போது அந்த இது வந்து அதான் உப்பு நீ உழைக்கும் போது நீ சொன்ன, நான் தான் வேர்வைன்னு சொன்னேன், நீ ஒன்று சொல்ல. நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் வேர்வைன்னு. அது நீங்க சொன்னதை திரும்பி நான் சொன்னேன். ஆ சரி. ஆமா நான் சொல்றேன், நீ திருப்பி சொன்ன. ஒத்துக்கணும்ல, அது போதும். ஓகே. ஆ. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆ. வெள்ளை காளான் ம். பூத்திருக்கிறது, ம். வெள்ளை காளான் பூத்திருக்கிறது. வெள்ளை வேண்டியவருக்கெல்லாம் ஆ காத்திருக்கிறது, ஆ. அது என்ன? வெள்ளை காளான் பூத்திருக்கிறது. வேண்டியவர்களாம் காத்துக்கிறது. பௌர்ணமி நிலாவா? இல்ல, நம்ம இப்ப சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டோம். ஒயிட் ரைஸ். ஆ ஒயிட் ரைஸா? ம். ஓ சூப்பர். ஒயிட் ரைஸ். சாதம், சோறு. சாதம். அதான் வெள்ளை சாதம் சொல்றீங்களா, சோறு. வெரி குட், உண்மைதான். வெரி குட், நைஸ். நல்லா இருக்கு. அச்சு இல்லாத சக்கரம், ஆ அழகு தரும் சக்கரம், ஆ அது என்ன? அச்சு இல்லாத சக்கரம். அச்சு இல்லாத சக்கரம். அப்புறம் அடுத்தது அடுத்த லைன். அழகு தரும் சக்கரம், க்ளூ. அது என்ன? க்ளூ க்ளூ. அச்சு தரும் சக்கரம். கிடைக்காதம்மா. இல்ல, ஆ இத பொம்பளை பசங்கலாம் அது போட்டுன்னு இருப்பாங்க. பொம்பளை பசங்களா வளையலா? கரெக்ட். ஆமா, அதுக்கு ஏது அச்சு கிடையாது. அதான் அச்சு இருக்கு, கை தான் அதுக்கு அச்சு. அழகு. அழகு இல்ல, அச்சு. ஆனா அழகு தரும் சக்கரம். சரி, ஓகே, நல்லா இருக்கும். ஆமா, இதுல நல்லா வளையல் போட நம்ம கை இருக்கும். அழகு. ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் நல்லா கேட்டுங்க வியூவர்ஸ். ஆமா, வளையலுக்கு அச்சு என்பது கை. புரியுதுங்களா? கையில போட்டாதான் வளையலுக்கு கூட அழகு. அது கடையில இருந்தா அதுக்கு கூட அழகு கிடையாது. கையில் போடும் பொழுது அந்த பெண்கள் அழகு இருக்காங்களோ அழகு இல்லையோ, ஆனா அந்த வளையல் சல 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 சலன்னு அந்த சவுண்டும் அந்த சலசல இருந்தல கல கல கல. கல 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 கல. அரை ஜான் ஆ குள்ளனுக்கு ஆ கால் ஜான் ஆ தொப்பி, ஆ. அது என்ன? என்ன? அரை ஜான் நான் தான், கால் ஜானு நான் தான், முக்கால் ஜானு நான் தான், ஜான் பாஸ்கோ ஜான் ஜான் ஜான். வேற என்ன? அப்புறம் குள்ளனும் நான் தான். வேற மறுபடியும் அதுல என்ன இருக்குது? அரை ஜான். இன்னும் மறுபடியும் அரை ஜான். க்ளூ அப்புறம் க்ளூ க்ளூ. குழு. குழு சொல்லவா? ஆமா, அரை ஜான் கால் ஜான் ஆனா முக்கால். உட்காந்துக்கன்னு ஆ உட்காருவீங்க, ஆ அதெல்லாம் இல்லாம நீங்க உட்கார மாட்டீங்க. அதெல்லாம் இல்லாம நான் உட்கார மாட்டேன். அரை ஜான் கால் ஜான். சொம்பு. ஆ? ஆஹா. தண்ணி. ஆஹா. உங்ககிட்ட இன்கிரிடியன்ஸ் இருக்குது. ஆ, ஆ, ஆ. உங்ககிட்ட நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு, இன்னும் வேண்டாம் இருக்கான். பொருட்கள் இருக்கு. பொருட்கள் இருக்கு. ஜான் 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 ஜான். நான் தான் ஜான், நான் தான் ஜான், நான் தான் ஜான், நான் உங்ககிட்ட தான் ஜான். இருக்கிறதுலயே அதுதான் பதில். புஸ்தகமா? இல்ல, அதுக்கு பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்சம். புஸ்தகம். பேனாவா? பென்சிலா? கரெக்ட். பேனா. ஆ பேனா தானே? ஆமா. அரை ஜான் குள்ளனுக்கு கால் ஜான் தொப்பி, அது என்ன? பேனா. பேனா. ஓகே, மேல தொப்பிக்குதுல்ல, ம். திறக்கணும் இல்ல, அதுதான் தொப்பி இல்ல. பேனா ஆமா, திறந்து ஆமா, ஆமா. ஒன்றாட ம். எண்ணெய் ம். ரெண்டாக காட்டுவான். ஆமா. கண்ணாடி. ஒன்றான எண்ணெய் இரண்டாக காட்டுவான். கண்ணாடி நான் தான். சொல்லிட்டேன் கண்ணாடி கண்ணாடி. தான். கண்ணாடி மிரர். கண்ணாடி. மிரர் தானே? கண்ணாடி தான். Yes. மிரர். தட்டி விட்டேன்டா, உனக்கு நான் கை தட்டிட்டேன்டா. நன்றி. அடி அடி என்று அடித்து, உரி உரி என்று உரித்து, உள்ளே இருப்பதை எடுத்து வெளியே எறிந்தேன், அது என்ன? ஐயோ, என்னடா இது? பேய் படம் மாதிரி இருக்குது. என்ன அது மறுபடி? அடி அடி என்று அடித்து, சரி, உரி உரி என்று உரித்து, ஓகே. உரித்து, ஆ உள்ளே இருப்பதை எடுத்து ஓகே. வெளியே ஆ. எறிந்தேன், அது என்ன என்ன? சட்டையா? இல்ல, ஈஸி. ஆ, இப்படி அடி அடின்னு அடிச்சு, மறுபடியும் சொல்லு. அடி அடின்னு அடிச்சு, உரி, உரி என்று உரி உரித்து. உரி உரின்னு அடி அடின்னு அடிச்சு. தேங்காய். தேங்காய். அதான்
புளியாம்பழம். ஓகே ஓகே சூப்பர் 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 ஓகே ஃபைன். அதேக்கத்துல அடிக்கிறோம் தாங்க, அதான் அடி அடி இல்லடா புளியாங்கா நீ பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கேன். உழுவானுங்க மரத்துல ஏறி உழுவான். ரோடு மேல பார்த்துருக்கியா? நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். நானே மரத்துல ஏறி நிறைய படிச்சு தூண்டிருக்கேன். அதாவது அவள் உளிரும் போது இவன் அலறுவான். யார் இவர்கள்? அவன் ஒளிரும் போதா? ஒளிரும் போது. ஒளிரும் என்றால் மிளிரும் வெளிச்சம். அவன் ஒளிரும் போது, அவன் வெளிச்சம் தரும்போது இவன் அலறுவான். யார் இவர்கள்? நெருப்பு. ஒருத்தன் வெளிச்சம், இன்னொருத்தன் இருட்டு. இல்லப்பா நெருப்பு. நோ சரி ஒரு அஞ்சு மாதிரி வெளிச்சம் சொல்லுங்க. அதுக்கு இன்னும் நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. நிறைய ஆன்சர்ஸா? சரி குடு குடு. குளு குளு. உங்களுக்கு யாருக்கா தெரியுதாப்பா? டக்குன்னு சொல்லுங்க. ஐயா சூரியன். குடு குடு குடு. அத மேலதான் நிறைய இருக்கும். அது சூரியன்பா. இல்ல 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 ரெயின்போ. ஐயா ரெயின்போ. ரெயின்போ இல்லடா. ரெயின்போ இல்ல. மேகமா? மேகத்துக்கு மின்னல் இடி. மின்னல் இடி. மின்னல் இடி. ஓகே ஓகே ஓகே. நல்ல நிலையில் கால்கள் இருந்தும் தூக்கி வைத்தால் தான் நகர்வான். நிற்பான். அவன் யார்? நல்ல நிலையில் கால்கள் இருந்தும் தூக்கி நிறுத்தினால் தான் நிற்பான். இல்ல இதுடா தராசு. தராசு தராசு இல்ல இல்ல நாற்காலி. நாற்காலியா? நான் சொல்றேன் சேர் சேர். ஓகே கை தட்டுங்க. நீங்க தமிழ்ல சொன்னீங்க, நான் தமிழ்ல ஓகேடா ஓகே. சேர் ஆன்சர் வந்து சேர். ஓகே. ஆடை உடுத்தி இருக்கும் பெண்ணல்ல, அதனுக்குள்ளே முத்தி இருக்கும் சிப்பி அல்ல. தாடியுண்டு மீசையுண்டு கீழ்வாரல்ல, தக்கதோர் உணவாகும் நமக்கே அது என்ன? சிப்பியும் இல்ல. சரி தாடி இருக்கும். முத்தி இருக்கும் திறந்து பக்கம். குழு கொடு குழு கொடு. குளு குளு. குழு குழு. சோலை கதிர். சோலை கதிர். நான் வெறும் க்ளூ தான கேட்டேன், நீங்க எப்படி ஆன்சர் சொல்லலாம்? சோளத்துக்குலாம் எனக்கு இது தெரியல. குழு கொடுக்க தெரியல. ரைட் ஓகே நல்ல விஷயம். ஊர் நாட்டுல நிறைய விளையன்னு சொன்னா போ சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்க போதே. உண்மை வாஸ்தவம் தான். எதையாவது ஆமா அது வந்து கேழ்வரகு மாதிரி இருக்கும், நெற்கதிர் மாதிரி இருக்கும். ஆனா நெற்கதிர் இல்ல. அது நிறைய பொருளுக்கு சிக்கனுக்குலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எதை போடுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட போறோம். இது மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணறதுக்கு, கூர்மைப்படுத்துவதற்கு. அப்ப குழு மேல குழு கொடுத்துக்கினே இருக்கணும். அவன் எப்படியாவது அந்த அந்த பசங்க கிட்ட இருந்து ஆன்சர் வர வைக்கணும் மகனா. நாங்க தெரியலன்னு சொன்னா டக்குனு ஆன்சர் சொல்ல கூடாது. ஓகே நெக்ஸ்ட். தரையிலே மாவை கொட்டி தரமான அழகு. நான் வந்துச்சுப்பா கோலம். நீ சொல்லு ஸ்பீடா இருந்தா நான் சொல்லிட்டேன். தரையில மாவை கொட்டினா அது கோலம் தான், அலங்கோலம் தான். புள்ளிக்குள் சேர்த்து புகழாவியம் தந்து அது என்ன? அது மானு இல்ல. புள்ளிக்குள் சேர்த்து புகழாவியம் தந்து அது என்ன? புகழோவியமா இருக்கும், ஆவியமா இருக்காது. புகழோவியம் தந்தது என்ன? அதுவும் கோலம் தான். கரெக்ட். வாசலில் கிடக்கும் வெள்ளைக்காரன் சிறு தூரம் காணாமல் போவான். மறுபடியும் கரெக்ட். அதுவும் கோலம் தான். ஆமா என்ன ஒரே கோலம் எல்லாம் அலங்கோலமா இருக்கு. தொட்டா சுருங்கி 90 கால். தொட்டா சுருங்கிக்கு 90 கால். அது என்ன? தொட்டா சினிங்கி தான். தொட்டா சினிங்கி இல்ல இல்ல. தொட்டா சினிங்கிக்கு 90 கால். இது நத்தையா? ஆமா. இல்லடா அதுங்களுக்கு காலே கிடையாது, இருக்குது. அதை கூட அது உள்ளே இழுத்துக்கும். நத்தையும் சரி ஆமையும் சரி கிட்டப்போ டக்குன்னு உள்ளே இழுத்துக்கும், உள்ள ஓடி ஒழிஞ்சிக்கும். 90 கால்கள். 90 கால்கள். குழு கொடுப்பா. எப்படி சொல்றது? சம்பந்தமா ஏதாவது சொல்லு. நம்ம சரி ஆன்சரே சொல்லிட்டு அடுத்ததுக்கு போலாம். மரவட்டை. மரவட்டையாண்டா?
90 கால்கள் அதுக்கு 1000 கால் இருக்க முடியாது எப்பா ட்ரெயினை விட. ஆமா அந்த ட்ரெயின் மாதிரி அதேதான். பயணிகள் கவனமான நிலையத்துக்குன்னு சொல்லிட்டு போகும்ல. ஆமா ஆமா சுருண்டுக்கும் கிட்ட போன்னு வச்சுக்கோ, அது தொட்டினா உடனே சுருண்டுக்கும், ரவுண்ட் ஆயிடும். ரவுண்ட் ஆயிடும். மரவட்டை. ஓகே, மரவட்டை. So, நல்ல விஷயம், அருமையான விஷயம். அடுத்த வீடியோ போலாம். சாரி, அடுத்த விடுகதை. தரையில் குடித்த நீரை ஆ தலையில் சுமந்து தரும் அது என்ன? தரையில் குடித்த நீரை தலையில் மறுபடியும் படி. தரையில் ஆ குடித்த நீரை நீரை தலையில் சுமந்து வரும். தலையில் சுமந்து வரும் தேங்காயா? அது இளநீர் தான். இளநீர் தான். அதான் இளநீர் தான். இரவு பகல் விழித்திருப்பான் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பான். இரவு பகல் விழித்திருப்பான் எப்பொழுதும் பாடிக்கொண்டு இருப்பான். இரவு பகல் விழித்திருப்பான் எப்போதும். நானா ஜான்பாஸ்கோவா? ஜான்பாஸ்கோ தான் எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்கிறேன். இல்ல நீங்களே. அப்ப நீயா? நான் இல்ல. அப்ப யாரு மோகனாவா? மொபைல். எனக்கு தூங்குறா. ஓ மொபைலா? கரண்ட் இல்லைன்னா ஆஃப் ஆயிட போகுது அது. இரவு பகல் விழித்திருப்பான் எப்போதும். நோ டைம் பீஸ் கடிகாரம். நோ ஆ சொல்லவா? குயில் கூட இல்ல. குளு 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 குழு. காக்கா. காக்கா வரல. இல்ல காக்கா இல்ல. இல்ல காக்கா இல்ல. இது வர ஃப்ளைட். நோ. ஏரோப்ளேன். நோ. குளு 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 தெரியாதா? நான் க்ளூ தான் கொடுக்கறேன். பறவைன்னா எல்லாம் பரவாயில்ல. ஆ அது போவோம் அப்படியே போயினே இருக்கும். ஃபேனு. இல்ல இல்ல. காத்தாடி. இல்ல. அலையா? கரெக்ட். அலைடா. கடல். அதான் கடல் அலை. நான் தான் அதை காமிச்சேன்ல. அலை கடல் அலை. அதாவது வானில் ம். வட்டமிடுபவனுக்கு ம். பூமியில் தான் இறை அது என்ன? வானில் வட்டம் இடுபவனுக்கு பூமியில் தான். கழுகு. கழுகா? ஆமாடா. ஆமா Correct. ஆமா உண்மைதான். கழுகு மலை, கழுகு. அதான் பூமியில தானே அதுக்கு சாப்பாடு. அப்புறம் இறக்கை மடக்காமல் இமாலய பயணம் அது என்ன? என்னது? ரெக்கை மடக்காமல் இமாலய பயணம் அது என்ன? புறா. எப்படியா மடக்குமே? புறா மடங்கிதான் ஆகும். ஏரோப்ளைன். அது எங்க மடக்கும்? அது மடங்காது. விமானம். கரெக்ட் தான். கரெக்ட். விமானம். அவனுக்கு ஒரு கை தட்டிடுவோம். ஆமா. ஒற்றைக்கால் கோழிக்கு வயிறு நிறைய முட்டை அது என்ன? ஒற்றைக்கால் கோழிக்கு வயிறு நிறைய முட்டை அது என்ன? ஒற்றைக்கால் கோழி வயிறு நிறைய முட்டை. ஒற்றைக்கால் கோழி மீனே. ஃபிஷ். அதுக்கு காலே கிடையாது ஃபிஷ். ஆனா குழந்தைகளுக்குலாம் ஞாபக சக்தி வரும்னு. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி வருதா? அது பண்ணாவா? ஏமா இது செஞ்சு கொடுமா குழந்தைங்களுக்கு, நான் வராத ஞாபகம் கூட வந்துருவாங்க. வல்லாத கீரையா? கீரையை கொடுத்து முடக்கத்தாங்கீரை. இல்லடா வேற ஏதோ இருக்குதுடா. பொன்னாங்கண்ணி கீரை. இல்ல ஆன்ட்டி கூட நீ கீரை தான் செஞ்சாங்க நம்ம வீட்ல. சரி. வேற இன்னொரு குழு. அதான் குழு சொல்லுங்க. ஆமா குழு. கிரீனா? கலர் வந்து கிரீனா இருக்கும். சரி. ஆனா வெள்ளை வந்து விதை வந்து ஒயிட்டா இருக்கும். கலர் வந்து கிரீனா இருக்கும், விதை வந்து ஒயிட்டா இருக்கும். எல்லா விதையும் ஒயிட்டா தான் இருக்கும். நான் சொல்றேன். நான் சொல்றேன். வெண்டைக்காய். சாரி. ஓகே. கொய்யாக்கால கொண்டு வந்து இருக்கும். ஆமா. நிறைய நெக்ஸ்ட். ஓகே போலாம். கிளைகளே இல்லாத மரம் அது என்ன மரம்? கிளைகளே இல்லாத மரம். ஆலமரம். இல்ல ஆலமரத்து கிளைகள் இருக்கு. கிளைகளே இல்லாத மரம். ஆமா கிளைகளே இல்லாத சவுக்கு மரமா? அதுக்கும் இருக்கு. கிளைகளே இல்லாத மரம். மூங்கில் அதுக்கும் இருக்கு. என்ன இருக்கு? கிளைகளே இல்லாத மரம். நான் சொல்லவா? நான் சொல்றேன். வெயிட் பண்ணு. நான் சொல்லவா? குழு கொடு. சூரிய கதிரா? செவுத்துல எல்லாம் ஒட்டுவாங்க. செவுத்துல ஒட்டுவாங்களா? பெயிண்ட். ஐயா. பெயிண்ட் இப்படிடா செவுத்துல ஒட்டினா அது இப்படிலாம் மரமாகும். பில்லரா? இல்ல. பில்லருக்கு அதுவும் மரம் தான். அதுக்கு கிளை இல்லையே. நான் சொல்லவா? அதான் தூண். கொடுங்க. தூண் தானே? எலக்ட்ரிக் போஸ்ட். தூண் தான் அது கூட. அதான் சொல்றேன். கரெக்ட். அதுவும் தூண். பில்லர்னா தூண் தானே. போஸ்ட்னா கூட தூண் தான்.
போஸ்ட்னா நான் சொன்னேன் கரெக்டா சொல்லுவீங்க. ரைட், ஓகே ஓகே. அடுத்து தலைகீழாக தொங்குவான், தலை சுற்றினால் நமக்கு தென்றலாக வருவான், அவன் யார்? வவ்வாலு. அவன்தான். நோ நோ நோ. தலைகீழாக நான் யோசிக்கிறேன். தலைகீழாக தொங்குவான், தலைய சுற்றினால் நமக்கு தென்றலாக வருவான், அவன் யார்? அவன் யார்? அவன் யார்? குழு கொடுத்தா நல்லா இருக்கும். தலைகீழாக தூங்குவான். கரண்ட் இல்லைன்னா அது வரும். என்னது? அதான் வவ்வாலு சொல்லிட்டேன் நானு. கரண்ட் இல்லைன்னா அது வருமா? இருக்கா? சுவிட்சா, லைட்டா, பல்பா? கொசு கொசுக்கா? கொசுவா? கொசு தல. குழு கொடுக்கா? கரண்ட் இல்லைன்னா வரும்னு. கரண்ட் இல்லைன்னா என்ன இருக்குதான் வரும். சொல்லவா? தலைகீழாக தொங்குவான், தலை சுற்றினால் நமக்கு தென்றலாக வருவான், அவன் யார்? மின்விசிறி. நான் தான்டா. நான் இல்ல, நம்ம கிட்ட இல்ல, அந்தாண்டு ரூம்ல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர். அடுத்தது. அன்பால் மலரும் பூ, அனைவரும் விரும்பும் பூ, மனிதனுக்கே உரிய பூ, ரோசா பூ. போடா, குஷ்பு. ரோசா பூ. ஏப்பா எல்லாரும் சொல்லுங்கப்பா, குஷ்பு தானே? இல்ல ரோசா பூ தானே. ரோஜா பூவாப்பா? மல்லிகை பூவாப்பா? சாமந்தி பூவாப்பா? அன்பால் மலரும் பூ, அனைவரும் விரும்பும் பூ, மனிதனுக்கு உரிய பூ, அன்பு. அன்பு. சிரிப்பு. ஓகே, சிரிப்பு, அன்பு, வம்பு, தும்பு எல்லாம் பூல தான் போகுது. நீர் இருக்கும் குளமல்ல, கண் இருக்கும் விலங்கல்ல, ஆராய் ஓடும் ஊற்றல்ல, ஆர துயரில் உருவாகும் அது என்ன? நீர் இருக்கும் குளமல்ல, கண் இருக்கும் விலங்கல்ல, ஆராய்வோடும் ஊற்றுமல்ல, ஆர துயரில் உருவாகும் அது என்ன? கண்ணீர். கண்ணீர். டியர்ஸ். ஆமா. சின்ன சின்ன டப்பா, சிங்கார டப்பா, யாராலும் திறக்க முடியாத டப்பா, அது என்ன டப்பா? சின்ன டப்பா. அப்புறம் திறக்க முடியாத சின்ன சின்ன டப்பா, சிங்கார டப்பா, யாராலும் திறக்க முடியாத டப்பா, அது என்ன டப்பா? அது என்ன டப்பா? யாராலையுமே திறக்க முடியாத டப்பா. எப்பா நீ சொல்லப்பா. முட்டாய். முட்டை. கோழி முட்டையா, வாத்து முட்டையா, யானை முட்டையா, பன்னி முட்டையா, கழுகு முட்டையா? குட்டையிலே பிறந்து குடிசையிலே வளர்ந்து சண்டைக்கு போய் பந்தியில் படுப்பான், அவன் யார்? கடல். இல்லடா, குட்டியிலே பிறப்பானா? இருவர மறுபடியும் சொல்லு. பிறந்து குடிசையிலே வளர்ந்து சண்டைக்கு போய் பந்தியில் படுப்பான், அவன் யார்? அதான் கருவாடு. இல்ல, பாய். பாய்டா, பாய். குடிசையில தான்டா அது பின்றாங்க. குடிசையில பின்றாங்க. அப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் படியாத. குட்டையிலே பிறந்து குடிசையிலே வளர்ந்து சண்டைக்கு போய் பந்தியில் படுப்பான், அவன் யார்? அதான் வந்தான், பாய் தான். மேட். முயல் போகாத காடு என்ன காடு? முயல் போகாத காடு என்ன காடு? வங்காள விரிகுடா. அது தண்ணி. அது கடல். அது கடல். அண்டார்டிகா. ஐயோ, அண்டார்டிகா. அமேசான் காட்டுல நிறைய முயல் இருக்குதுடா. முக்காடு. ஆமா, முகமூடி கொலைகாரன்பா. ஆமா, மாஸ்க். முக்காடு மாஸ்க். இங்கிலீஷ்ல வந்து மாஸ்க். ஓகே. மொட்டை தட்டிலே 8 பேர் பயணம், அது என்ன? மொட்டை தட்டிலே 8 பேர் பயணம், அது என்ன? மொட்டை தலையிலே 8 பேர் போகணும். என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொட்டை, அதுல 4 பேர் கூட போக முடியாது. என் மண்டையில வேணா லட்சம் பேர் போகலாம். அந்த பூரா அழிவு மயிறு நிறைய இருக்குது. மொட்டை எவனோ ஒரு முடியுது. கோர முட்டிக்காரன், நானும் கோர முட்டிக்காரன். நம்ம மண்டையில மொட்டை. அப்புறம் மறுபடியும் சொல்லத.
அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, ஒரு சாங்கே மொட்டை 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 மொட்டை. ஆமா, எல்லா மயிரும் என்னது சூப்பரா இருக்கு எல்லா மேடம். மயிரும் ஒரே மயிர். ஆமா, எல்லா மயிரும் படகு. படகா. ஓ, படகு. ஓகே. அது டைட்டிலே விட்டு நம்ம வேற ஆமா. முத்து முத்து தோரணம் தரையில் விழுந்து ஓடுது, அது என்ன? என்னது? முத்து முத்து தோரணம் தரையில் விழுந்து ஓடுது, அது என்ன? முத்து முத்து தோரணம் தடையில் விழுந்து நட்சத்திரமா நிலாவா? பூ 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 பூவா? இல்ல. ஆஹா. ஆஹா. அது பாரு, இதெல்லாம் பொண்ணுங்களும் தலையில வைப்பாங்க அதுல. ஆ? ஏய், இல்லடா, அப்படி கூட இப்படி நான் பேனா ஈர ஈர் இல்ல தல. அப்ப பொண்ணுங்க தலையில இருக்கிறது பேனா தலையில வைப்பாங்க பூ. இந்த பூ, கிளிப்பா? இந்த பூ தல. மல்லிகை பூ. மல்லிகை பூவா? ச்சே, ஆஹா, அது இல்லடா. இல்லடா. ஆ. இல்லடா. குளு, நீ- மழை. ஆ? குளு. மழை. மலையா? ம்ம். எப்படி? முத்து முத்து தோரணம் தரையில வந்து விழுதா, முத்து முத்தா மழை. ஆமாந்தல ஆமாந்தல. மழை. 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 ரெயின். ரெயின்போ ரெயின். ரெயின். தண்ணீரிலே நீந்தி வரும் தரையிலே தாண்டி வரும், அது என்ன? தண்ணீரிலே நீந்தி வரும் தரையிலே தாண்டி வரும், அது என்ன? தரையிலே தரையை தாண்டி வருமா, தாவி வருமா, வைக்கு வருமா, கீழே விழுந்து வருமா? அதான் நல்லா இருக்கும், நீங்க சொல்லுங்களேன் கரெக்டா. தரையிலேயே அப்ப நான் தான் தரையிலேயே குளு, ஒரு குளு, குளு 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 குளு. குளு வாயில சொல்லுங்க, வேலை சொல்லாதீங்க, வாயில சொல்லுங்க. அதான் தண்ணீர்ல அப்படியே தாவும். மீனே. அடைடா, அடை. ஆ? மீனே. அடை. தவளை. கவலை வேண்டாம். அதான் தாவி வரும் சொல்றோம்ல, அப்புறம் அதோட வாய் சொல்லு, பேக் 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 பேக். வாயில சொன்னா நானே சொல்லிடுவேனே. ஆமா, அது மாதிரி கொஞ்சம் பண்ணி காட்டி இருக்கணும், அப்ப நாங்க ஈஸியா சொல்லிருப்போம்ல. அக்கால் வீட்டில் ஆ, விளக்கேற்றினால் ம். தங்கை வீட்டில் தானே எரியும், ஐயோ. அது எப்படி அக்கா வீட்டுல விளக்குனா தங்கை வீட்டுல தானே எரியும், அது என்ன? அது பசி. அவன் சாப்பிட்டான்டா என் வயிறு எரியுது. ஐயோ, அவன் மட்டும் தூண்டுறான், அவன் வயிறு எரிஞ்சினே சொல்லுங்க. கொடி. கொடி அடுப்பு. என்னவா கொடி எடுப்பா அப்படின்னா? வெறுகு அடுப்பா? அடுப்பு. கொடி அடுப்புனா? கொடி அடுப்பு. வெறுகு அடுப்பு, வெறுகு அடுப்பு. கொடி அடுப்புன்னு தான்டா போட்டிருக்கு. அப்பதான் நான் விறகு அடுப்பு தான் கொடி அடுப்பு போல. அதான் போலுது. அந்த காலத்துல அப்படி ஒரு அகராதியில ஒரு வேலை நம்ம அந்த காலத்து அடுப்பை வந்து கொடி அடுப்புன்னு குறிப்பிட்டிருக்காங்களோ என்னமோ. ஓகே ஓகே, வேற 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 வேற. அட்டு நெக்ஸ்ட். காலும் இல்லை கையும் இல்லை. காலும் இல்லை கையும் இல்லை. ஓகே. காடு மலையும் நெடுக செல்வான், அது எது? காலும் இல்லை கையும் இல்லை. காடு நெடுக சொல்லுவான். கையும் இல்லை காலம் நிறைய இருக்குது. அது மாதிரி பார்க்க போனாங்க. பறவை. பறவை மட்டும் இல்லடா, நம்ம காத்து போவோம். ஆமா, பறவைக்கா நீ சொல்லுவானா? நோ. காத்து. காத்து இல்லையா? நோ. காற்று. இப்படி போறது. பாதை பாதை பாதை. ரோடு. பாதை. அதான் பாதை தான், ரோடு எல்லாம் ஒண்ணுதான். எலும்பில்லாத மனிதன் கிளையில்லாத மரத்தில் ஏறுவான், அவன் யார்? எலும்பில்லாத மனிதன் நாக்கா கிளை இல்லாத மரத்துல ஏறுவான். எலும்பில்லாத மனிதன் மரம். நாக்கு தான்டா. இது ஏன் இப்படி வார 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 வாழை மரம். வார 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 மரம். முடி. முடிக்கு அப்புறம் ஒண்ணு வரும். மயிறு இல்ல, பேனா. வார வார சொன்ன, ஈஸியா சொன்ன, வார வார நெக்லு. அப்புறம் நான் ஒரு விடுகதை சொல்றேன், கரெக்டா சொல்றேன். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. ஆமா, பெண்களுக்கு மிக மிக பிடித்தது எது? மிக மிக என்னன்னா புன்னகை. எல்லா பெண்களிடமும் இருக்குப்பா, அளவுக்கு அதிகமா இருக்குப்பா. அதுல 1 கோடி ரூபாய் பரிசு. உடனே அப்படியே ஜிபேல போட்டு விட்டுருவேன். 1 கோடி ரூபாய் பரிசு. எல்லா பெண்களிடமும் வஞ்சகம் இல்லாமல் அதிகமா ஏகஜகமா இருக்குதுன்னா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. தினம் குரங்கு மாதிரி அதை மயிறு பிடிங்கினே இருப்பாங்க. என்ன பொண்ணுங்களையும் பிடிச்சிங்குது. சொல்லிட்டாங்க 1 லட்சம். பணக்கார பொண்ணு ஏழை பொண்ணு யாரையும் விடுறது அந்த பேனு ஹீரோ. ஆமா, இன்னும் சொல்ல போனா என்ன 1 லட்சம் உங்களுக்கு பண்றதுல. ஆமா, எல்லாரும் தான் சொல்லுங்க. நான் எப்பயோ 1 கோடி ரூபா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். போய் பாருங்க, ஜிபேல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. இரவலுக்கு கிடைக்காது, இரவில் கிடைக்கும், அது என்ன? என்னது? இரவிலுக்கு கிடைக்காது,
இரவிலுக்கு கிடைக்காது. அதான் ஓசியில கிடைக்காது. அதான் இரவில் கிடைக்கும். அது என்ன? ஓசியில கிடைக்காது, ஆனா இரவில் கிடைக்கும். நிலாவா? இல்ல. காத்தா? இல்ல. ஃபேனா? இல்ல. லைட்டு? இல்ல. தூக்கம். தூக்கம் தானே? என்னன்னே கேட்டீங்களா? ஆமா. மண்ணுக்குள்ளே பொன்னம்மாள் அவள் யார்? மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ளதான் பெண்ணு இருக்குது, பொண்ணு ஆனா இருக்குது. பெண்கள் வந்து யூஸ் பண்ணுவது. பெண்கள் யூஸ் பண்ணுவது மண்ணுக்குள்ளே பெண்கள் யூஸ். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? எல்லாமே மண்ணுல இருந்தா வந்து அவரைக்காய், அந்த காய், இந்த காய், ஆமா காய் காய் வெண்ணிலவே. மஞ்சள். மஞ்சள் பெண்களுக்கு. ஆமா, அங்கதான் மண்ணில் இருந்தா. அப்படி பார்க்க போனா எல்லாமே மண்ணில் இருந்து தான் வருது. 40 minutes. ஓகே, இன்னும் ஒரு ரெண்டோட முடிச்சுப்போம். ஆமா, சொந்தமா இப்ப நாங்க ஏதாவது எங்க கருத்துக்களை ஏதாவது சொல்றதா சொல்றோம். விடுகதை முடிந்தது. டேய், நீ ஏதாவது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்றதா சொல்றா. இல்லடா, நீங்க சின்ன பிள்ளைங்களாம் நிறைய வந்து அந்த விடுகதைகள் விரும்ப மாட்டாங்க, பழமொழிகள் படிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. நீயும் சேர்த்து தான் சொல்றேன். ஏதாவது ஒரு கருத்து சொல்ல. எல்லாம் கல்வி என்பது என்ன, படிப்பு என்பது என்ன, படிப்பும் கல்வியும் அறிவும் சிந்தனையும் முக்கியம் இல்லையா? ஏதாவது 2 வரி சொல்றா. தனுஷ் அவர்கள் முக்கியமான கருத்தை ஒண்ணு சொல்ல போற. சொல்லுங்க தனுஷ். படிப்பு முக்கியம். ஆனா பசங்கள்ட்ட போன் கொடுக்காதீங்க. பசங்கள்ட்ட போன் கொடுத்தீங்கன்னா உங்க போன்ல ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருந்தா அதை டெலீட் பண்றீங்க. சொந்த கதை. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த அக்கா போன்லயே ஃப்ரீ ஃபயர் இருக்குது. அவன் பையன் விளையாடுறான். ஆமா, எங்க பையன் விளையாட மாட்டான் ஃப்ரீ ஃபயர்லாம். அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவான். அந்த கேம் விளையாடாதீங்க, பசங்கள்ட்ட போன் கொடுக்காதீங்க. ஆமா, அதுதான். அதுவும் சார்ஜர் போட்டுன்னு கொடுக்காதீங்க. ஏன்டா அந்த கேம் அவ்வளவு டேஞ்சரா? அது இருந்தா வந்து பசங்க படிக்க மாட்டாங்க. ஃப்ரீ ஃபயரோட பப்ஜின்னு ஒன்னு இருக்கு. அதுதான் இப்ப இல்ல எடுத்துட்டாங்களே சின்ன கேம். அதை டெலீட் பண்ணி பேன் பண்ணி திரும்பி ரிலீஸ் பண்ணாங்க. ஓஹோ. பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் இது நோய் மாதிரி. ஆமா. அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தம்பி வந்து ஒரு குறிப்பு சொல்லுங்க. சின்ன தம்பிகளா? அவன் தான் கேமராமேன் தனுஷ் பேசலாம். ஆமா, கேமராமேன். அதான் தம்பி, எனக்கு தம்பி தான். அதான் வந்து அவர் நியூஸ் அது வந்து சொல்றாரு. அது வந்து என்னன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அதெல்லாம் வந்து குழந்தைகள் இடத்துல கொடுத்தீங்கன்னா பாதிக்கும் என்ற விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அப்புறம் உனக்கு ஒரு கேள்வி இருக்குது மோகனா. செல்போன் இது இருக்குதுல்ல, செல்போன் இருக்குல்ல, இந்த கேபிள், அந்த சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த கேபிள் போட்டுக்கிட்டே அப்படியே பேசுறாங்க. அதனால நிறைய ஆபத்து, வெடிக்குது எல்லாம் பேப்பர்ல போடுறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் இங்க நெஞ்சு வச்சு அது வச்சு இது வச்சுலாம் அந்த நியூஸ் நான் பாத்துருக்கேன். நீ பாத்திருக்கியா? ஆமா, ஒரு நிமிஷம். சார்ஜ் வந்து போட்டுனே பேசாம டொப்புன்னு வச்சிருது. ஏதோ ஊருங்கள்ல நிறைய நான் கேள்விப்பட்டேன், செய்திகள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். சரி, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? அது வந்து என்னன்னா அது கருத்து, நல்ல கருத்து. நீ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? சார்ஜ் அப்படியே சொல்லி விட்டுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே சொல்லி விட்டு என்னுடைய சொந்த கதை. அப்படியே சொல்லி விட்டுட்டு பேசுறதுக்கு முன்ன எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. நிறைய போன் கால்ஸ் வந்து யூடியூப் ஆளுங்க அப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க. அதான் சொந்தக்காரங்க, யூடியூப் ஆளுங்க, அவங்க இவங்கன்னு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நானும் எங்க பையன் தானே போன் நாங்களா போட்டு பேசுறதா உண்டு. இப்பெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. நம்ம ஐயா ஜான் பாஸ்கோ ஐயா தான் வந்து வேலைக்கு எதுனா போன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். வேற யாரும் போன் பண்ண மாட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஆமாண்ணா, காலையில நான் டீ கடைக்கு போறேன்ல 6 மணிக்கெல்லாம். அப்போ காலையில நான் பார்த்தேன் ஒரு பாப்பா ஒண்ணு, நல்லா படிச்ச பாப்பா தான். இங்கதான் பெருங்குளத்தூர்ல அந்த சதன்ல வேலை செய்து போல இருக்குது. அப்போ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு போனா கூட பரவாயில்ல, அந்த பவர் பேங்கா அது ஒண்ணு நான் கூட வச்சுருக்கேன். அத வந்து சொருவிட்டு பின்னாடி வச்சுக்கின்னு போனை வந்து இப்படி வச்சு இப்படி 2 ஒண்ணா இருக்குதுடா. இப்படிதான்டா அப்படியே பேசின்னு போகுது. கேளுடா, நான் பேப்பர் வாங்கினுக்கிறேன்டா, இது பேசின்னு போகுதுடா, கேட்டு மூடி இருக்குதுடா, நல்லா வண்டிங்க தான் நிக்குது. இந்த தருதுரம் இந்த இது போட்டிருப்பாங்கல்ல, கேட்டு தடுப்பு, அது சனிய அது பேசின்னு போகுது போல இருக்குது. ஹெட்போன் போட்டுக்கின்னு கத்தமா. அவன் யாரு? பச்சை கொடி காட்டுவான். இந்த கேட் டிடிஆர் இல்லடா, அவன் பேரு ஜெட்மேன். கத்தலாம் சனினுக்கு காது அங்க வந்து ஓடியாந்தான் ஒச்சி. அந்த பக்கம் போறது என்ன பண்ணா, இப்படி தள்ளி விட்டான்.
டமால்னு வந்து ஊந்துதுடா, எல்லாம் செத்துருக்கும்டா. திமுரு கிணிக்காலியா? ஆமா, திமுரு பத்தி எல்லாரும் கத்துறாங்க. ஹெட்போன் வச்சிருக்கேன், எப்படி கேக்குது? அது எல்லாரும் கத்துவேன், அது என்னமோ நினைச்சிட்டு போகுது பாட்டுக்க, திரும்பி எல்லாம் பாக்குதுப்பா. யாரையா கூப்பிடறான்ட்டு போகுது அது. அசால்ட்டா யாரையோ கத்துறாங்க, என்னமோ எவனோ சண்டை போடுறான், அதுக்கு இவங்க கத்துறாங்க. ஆனா இதுதான் எல்லாரும் வண்டிமா ட்ரெயினுமான்னு கத்துறாங்க. சனியனுக்கு காதுல விழுவே இல்லப்பா. கேட்டு போதே காது, அது எப்படி விழும்? அதனால அந்த கேட் மேன் இப்பதான்ப்பா எங்கேயோ ஒரு ஊர்ல, இதான் ஊர் அது, கொஞ்ச நாளைக்கு முன்னால கேட்டு வந்து பஸ், ஸ்கூல் பஸ் குழந்தைங்க எல்லாம் போச்சு. பயங்கரமான செய்தி பாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால வந்து ரொம்ப ஹெட்போன்லாம் கேட்டு கொஞ்சம் அந்த பசங்களை கொஞ்சம் திட்டி விடுப்பா. நான் திட்டினா கூட திட்டுறான்னு சொல்லுவாங்க. ஹெட்போன் போட்டுன்னு போவாதீங்க ட்ரெயின். ஏன்னா வந்து நீங்க போட்டு பேசுறதுலதான் உங்களுக்கு வந்து இது இருக்குமே தவிர அந்த மைண்ட் வந்து நீங்க பேசின்னு போவீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்க போன் காதுல பேசின்னு போறீங்க, அந்த பிரச்சனையை தான் நீங்க உள் நோக்குவீங்களே தவிர பஸ்ஸையோ வர ட்ரெயினையோ நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து போனை ஆஃப் பண்ணிட்டு நீங்க அப்புறம் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பேசுங்க. ஏன்னா வந்து பிரச்சனை டென்ஷன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய இருந்தா கூட வரது போறது எதுவுமே கேட்காது. அதனால வந்து மாணவ மாணவியர்களுக்கு குழந்தைகளுக்கு அப்புறமா வந்து ஒரு 15, 16, 20 வயசுக்குள்ள இருக்கும் அனைத்து குழந்தைங்களுக்கும் நாங்க சொல்றது இதுனா, போன் பேசிட்டு போகும்போது தண்டவாளத்தை கடக்காதீர்கள். இதுதான் வந்து நாங்க மெயின் சொல்றோம். அந்த ட்ரெயின் வந்து கிட்ட தூரமா வர மாதிரி தான் தெரியும், பார்த்தா கிட்டதான் இருக்கும். மெயின் ரோடு சேர்த்துக்கும். அதனால வந்து மெயின் ரோடு எங்கேயா இருந்தாலும் சரி, பொதுவான கருத்து. நாட் only train, not only bus. ஆமா, எல்லா இன்னைக்கு சொன்ன கதை வந்து ஐயா வந்து இன்னைக்கு நான் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு நடந்த கதை நான் கண்ணால பார்த்தேன். அதே மாதிரி இந்த காதல் தோல்வின்னு சொல்லிட்டு சிலதுங்க ரோட்ல அடிச்சுக்கும். ஆமா, பொண்ணும் பையனும் அடிச்சுப்பாங்க. இது அங்க போட்டு புல்குன்னு ஒரு குத்து குத்துவான், அது இது ஒரு குத்து குத்துவான், ரெண்டும் அடிச்சு முடிச்சு. ஆமா, அடிச்சு பக்கத்துல ஒரு பஸ் போவோம், இல்ல ஒரு வேன் போவோம், இல்ல ஒரு ட்ரெயின் போவோம். அந்த பொண்ணு டபால்னு போய் அதுல உள்ள போவோம், இல்ல பஸ்ல போய் உள்ள போவோம், இல்ல ட்ரெயின்ல போய் உள்ள போவோம். அங்க ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து இந்த சனியன்களை புடிச்சு காப்பாத்தி போலீஸ வர வச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அம்மா அப்பாக்கு தெரியாம இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க சண்டை போலீஸ் வரைக்கும் போய் போலீஸை தெரிய வச்சு. ஐயோப்பா, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குதுப்பா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு. அப்ப இப்பெல்லாம் நான் போறது இல்ல. ஒரு நிமிஷம் இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல. சனியை அடிச்சுக்குதா, சனியை சீக்கிரமா போய் சாவுன்னு சொல்றது. என்னடா கர்மம், டைம் லேட் ஆகிட்டே இருக்குது, நீங்க பாட்டு ரோட டிராபிக் ஜாம் பண்ணுகிறீங்க. 2 பேர் லாரி இருக்குது, பஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அப்படியே சாவுங்களேன். நீங்க செத்தா என்ன, யாருக்கு என்ன நஷ்டம்? செத்து ஒழிங்க, போக முடியல, டீ ஆறிடும் போல இருக்குது. சுட நான் 40 ரூபா கொடுத்து டீ வாங்கிட்டு போறதா, இல்ல சனியனுங்க நீங்க சாவுறத பாக்குறதா? சாவுறியா, சட்டுன்னு செத்துரு. சும்மா இந்த மாதிரி இருக்காத. ஓகேவா? எனிவே, நீ ஏதாவது சொல்றது திருப்பியா? இத்துடன் இந்த விடுகதையை முடிவு செய்கிறேன். ஆமா, நன்றி. நீங்க ஆப் பண்ணிடாத. அப்பதான் கடைசியா நாம் மீண்டும் எல்லோருக்கும் சொல்வது என்னவென்றால், விடுகதைகளும் பழமொழிகளும் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் சொத்து. இது வந்து நம்ம மைண்டை ஷார்ப்பாக்கும். நல்லா பாரு, பார்த்தீங்களா எப்படி சிந்திக்க வேலை சிந்திக்க வைக்கவே முடியாது. ஆனா அழகா நல்லா கவனிச்சான், நல்லா யோசிச்சு நல்லா குழு குடுன்னு கேட்டுக்கிட்டே காரணம். ஸோ அந்த மாதிரி இந்த விடுகதை இருக்குது, பழமொழி இருக்குது, தூண்டும் மக்களை வந்து அப்படியே தூண்டி அறிவை வளர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எதுவென்றால் அது விடுகதைகள், பழமொழிகள். ஓகே பாய். நான் உங்களெல்லாம் வளன்னு கத்துறான்னாக்கா அதுக்கு அர்த்தம் இருக்குது. சும்மாலாம் ஜான் பாஸ்கோ கத்த மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன். அந்த 2வது தாத்தா உங்களை திட்டிருக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் காட்டலாம் அனுபவம் இருக்குது. நான் பார்த்தேன், எவ்வளோ உலகத்துல பார்த்தத நீங்க அனுபவிக்க கூடாது, நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஃபோனை பசினே ஓடாத, வராத, துண்ணாத, அதை துண்ணாத, இதை துண்ணாத, அங்கே போகாத, பேட் டச்சுக்கு இடம் கொடுக்காத, இந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிற? நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிற. நீ கெட்டு போகணுன்றதுக்காக தாத்தா உன்னை திட்டலை, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தாத்தா உங்களை திட்டுற. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.